இந்த பொங்கலுக்கு பழைய ஸ்கூட்டர் கொடுத்துட்டு புதிய இவி வெஹிக்கிள் வாங்கலாம்னு இருக்கேன். நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயே இருக்கணும், ரேஞ்சும் அதிகமாக தரணும். அந்த மாதிரி என்ன இவி ஸ்கூட்டர் இருக்கு? நானும் பொங்கலுக்கு இவி ஸ்கூட்டர் எடுக்கலாம்னு இருக்கேன். எனக்கு இந்த வண்டியை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பா ப்ரோ, வாங்க சொல்றேன். நீங்களும் இந்த பொங்கலுக்கு ஒரு பெஸ்ட் பட்ஜெட் இவி ஸ்கூட்டர் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான ஒரு சாய்ஸ் தாங்க புதிய டிவிஎஸ் ஆர்பிட்டர் இவி. ஃபர்ஸ்ட் டிசைனிங்ல இருந்தே உங்களுக்கு சொல்றேன் ப்ரோ. இந்த வெஹிக்கிளோட டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஸ்டைல்ல கொடுத்துருப்பாங்க ப்ரோ. சீட் எல்லாமே பிளாட் சீட்டா போயிருக்கும். அது மட்டும் இல்லாம லைட்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்இடி தான். எல்லாமே நமக்கு ஃப்ரண்ட் ஹெட் லாம்ப்ஸ், டெயில் லாம்ப்ஸ் எல்லாமே எல்இடியா கொண்டு போயிருக்காங்க. பிளஸ் ஒரு கனெக்டிங் டிஆர்எல்ஸ் நடுவில் வந்திருக்கும். ஓவராலா ஆன் ரோட் பிரசன்ஸ் வைஸ் ஒரு யூனிக் ஸ்டைல்ல நல்லா இருக்க வகையில இந்த வெஹிக்கிள் வந்து நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸ் ஓகே ப்ரோ, எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நமக்கு இந்த வண்டியில எவ்வளவு இருக்கும்? கரெக்டான கேள்வி ப்ரோ. ஸோ இந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா நமக்கு கிட்ட 34 லிட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் சீட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த பொங்கலுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஸ்வீட்ஸ் அண்ட் ஆயில் ஐட்டம்ஸ் இது எல்லாமே நம்மளால ஈஸியாவே கேரி பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்ல, நீங்க கரும்பெல்லாம் வாங்க போறீங்கன்னா கூட ஈஸியா நீங்க கட் பண்ணி இதில் வச்சுட்டு வந்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸா இருக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட்லயுமே நமக்கு நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஈஸி ஆக்சஸ் பாக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுல வந்துட்டு நம்மளோட வேலெட்டு இல்ல சன்கிளாஸ் ஹோல்டர்லாம் இருக்கலாம். அந்த பாக்ஸ் சன்கிளாஸ் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்க இதுல ஈஸியா வச்சுக்கலாம். பிளஸ் இங்க ஹூக் ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஹூக் பாத்தீங்கன்னா அப் டு 3 kgs வரைக்கும் நமக்கு வெயிட் தாங்கும். ஸோ அதனால நீங்க கேரி பேக்லாம் கூட ஈஸியா மாத்திக்கலாம். இந்த பிளாட் சர்ஃபேஸ்ல நம்ம காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்துட்டு வெயிட் வச்சு ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா அதில் மாத்திக்கலாம். அந்த மாதிரி நல்லா இருக்கும். பிளஸ் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால யூஎஸ்பி போர்ட் மொபைல் போட்டுட்டு நம்ம சார்ஜ் பண்ணாலும் இந்த இடத்துல வச்சுக்கலாம். அந்த மாதிரி நல்லாவே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இந்த இடத்துல நமக்கு இருக்கு. சரி ப்ரோ, இப்போ தண்ணி கேன்லாம் எடுத்துட்டு போனா அந்த வண்டி செட் ஆகுங்களா? தாராளமா ப்ரோ. ஸோ இந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஃபுட் போர்ட் ஸ்பேஸ் நமக்கு 290 mm கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரும் பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு பிளாட் ஃப்ளோரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால ஈஸியாவே கேனை வந்து வச்சுக்க முடியும். ஸோ ஸ்ட்ரைட்டாவும் வச்சுக்கலாம், படுக்க போட்டுனாலும் நீங்க வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்க சடனா ஒரு கொரியர்லாம் எடுக்க போறீங்க அப்படின்னா பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதையுமே கூட நீங்க 1 by 1 லேயரா கூட அடுக்கிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லாவே ஒரு ஸ்பேஸ் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிளோட வெயிட்னு பாத்தீங்கன்னா 112 கிலோ தாங்க வருது. ரொம்பவே ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு ஸ்கூட்டரா நமக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட சீட் ஹைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 763 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் குஷன் நல்லாவே இருக்குங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து சீட் வந்து நல்ல ஒரு ஃபிளாட் சீட்டுன்னு சொல்லியிருந்தேன். 845 mm இதோட ஓவரால் லென்த்துங்கிறது வருதுங்க. நல்ல கம்ஃபர்டபுளா உட்காந்து போக முடியாது. நீங்க ஒரு டால் ரைடர்ஸாவே இருந்தாலும் நம்ம பின்னாடி தள்ளி உட்காந்து நல்லாவே ஈஸியா வச்சு நம்மளால ஓட்டிட்டு போக முடியும். பிளஸ் நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹேண்ட்பார் பொசிஷனுமே நம்மளால வச்சுக்க முடியும். ஸோ ஹேண்ட்பார் பொசிஷன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ரைட்டான பொசிஷனா இருக்கு. ஏன்னா இந்த வெஹிக்கிள் வீல்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து நல்ல ஒரு பெரிய வீல்ஸ் 14 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால ஹேண்ட்பார் நல்ல ஒரு அப்ரைட்டான பொசிஷன்ல இருக்கு. நீங்க ரொம்ப டால் ரைடரா இருக்கீங்க, பின்னாடி நவுந்து உட்காந்துக்கலாம். உங்க கை வந்து ரொம்ப மடங்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஃப்ரண்ட்ல இப்படி இருந்துச்சுன்னா இந்த கை வலியெல்லாம் வரும். அதெல்லாம் இந்த வெஹிக்கிள் இருக்காது, நல்லாவே இருக்கும். நமக்கு பிள்ளையோட போகும்போதுமே நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குன்னே சொல்லுவேங்க. ஆன்ரோட் வைஸ் நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 169 mm கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஒரு லெவல் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஸ்பீட் பிரேக்கர்ல போகும்போது நல்லாவே தான் நமக்கு இருந்துச்சு. சஸ்பென்ஷன் ஸ்ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக், ரியர்ல வந்து ட்வின் ஷாக் அப்சார்பர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் வீல்ஸ் ஃப்ரண்ட்ல வந்து பெரிய 14 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ரியர்ல பாத்தீங்கன்னா 12 inch வீல்ஸ் தான். ஃப்ரண்ட்ல வந்து 90/80 ப்ரொஃபைல் டயர்ஸ், ரியர்ல 90/90 ப்ரொஃபைல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இதுல கொடுத்துருக்க டெக்னிக்கல் வைஸ் நல்லா கம்ஃபர்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம். இது மட்டும் இல்லாம இந்த வெஹிக்கிள்ல ஓட்டுற போது என்ன மாதிரி கம்ஃபர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஸோ டெக் வைஸ்மே நிறைய இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹில் ஹோல் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் மோட் இருக்கு, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஹில் ஹோல் கண்ட்ரோல்னா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்லோப்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா டக்குனு வண்டி பின்னாடி வராம அதவே ஒரு 5 seconds கேப்ல நமக்கு பிரேக் பிடிச்சிடும், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரிவர்ஸ் மோட்னா நம்ம ஒரு பள்ளத்துலாம் வண்டி நிப்பாட்டுறோம்னா லேடிஸ்லாம் இருக்காங்களா பின்னாடி நவுத்த கஷ்டப்படுவாங்களே. ஸோ அப்போ வந்து நம்ம ரிவர்ஸ் மோட் போட்டோம் அப்படின்னா ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது ஒரு ஸ்லோ ஸ்பீட்ல வண்டி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரிவர்ஸ்ல வரும். அது மட்டும் இல்லாம க்ரூஸ் கண்ட்ரோலுங்கிறது நம்ம ஹைவேஸ்ல அந்த வண்டி எடுத்துட்டு போறோம் அப்படின்னா ஒரு 30-40 ஸ்பீட்ல நம்ம லாக் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்பீட்ல அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது இல்லை. ஸோ ஒரு டயர் ஃப்ரீயா வண்டியை வந்து ஓட்டிட்டு போக முடியும், அந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம க்ரூஸ் கண்ட்ரோலை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெஹிக்கிள் வந்து நம்ம இப்போ டிரைவிங்ல இருக்கும். இப்போ நான் வந்து க்ரூஸ் ப்ரெஸ் பண்றேன். 1 time ப்ரெஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா க்ரூஸ் ரெடிங்கிற ஆப்ஷன் வருது. ஸோ இப்போ வந்து வெஹிக்கிள் 30ல இருக்கு. நான் அகைன் க்ரூஸை ப்ரெஸ் பண்ணும்போது 30ல செட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு கிரீன் சிம்பிள் வருது பாருங்க. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நான் ஆக்சிலேட்டரையுமே எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா 30ல அப்படியே மெயின்டைன் ஆகி ஓட்டிட்டு இருக்கு வண்டி.
ஸோ இது வந்து நம்ம டிரைவிங் வந்து இன்னுமே எஃபெக்ட்லெஸ்ஸா ஆக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்குது ரொம்பவே நல்லா இருக்கு நமக்கு. பிளஸ் இதுல மொபைல் கனெக்டிவிட்டி ஆப்புமே இருக்குங்க ப்ரோ. ஸோ நீங்க இந்த வண்டி வாங்குனீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு இதை பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க உங்க ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டர்ன் பை டைம் நேவிகேஷன், கால் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த டிஸ்பிளேல நீங்க பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஆன்டி டெஃப்ட் அலர்ட், டோயிங் அலர்ட், டைம் ஃபென்சிங் அலர்ட், ஜியோ ஃபென்சிங் அலர்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம மோட்டர் கட் ஆஃப். ஸோ வண்டி வந்துட்டு சாயுதுன்னு வச்சுக்கோங்க, கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மோட்டர் கட் ஆஃப் ஆக மாதிரி விஷயங்கள் நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க. பிளஸ் கிராஷ் அண்ட் ஃபால் ஆல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது இப்ப நம்ம வண்டி எடுத்துட்டு போல, நம்ம வீட்டுல யாராச்சும் வண்டி எடுத்துட்டு போறாங்க, எங்கேயாச்சும் கீழே விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வண்டி கிராஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ உடனே நம்மளோட நம்பருக்கு வந்து மெசேஜ் வர மாதிரியான நோட்டிபிகேஷன் வர மாதிரியான ஆப்ஷன்ஸ்மே இதுல நம்ம கொடுத்துருக்காங்க. சரி ப்ரோ, இப்போ இந்த வண்டிக்கு இவ்வளவு ஃபியூச்சர் சொல்றீங்களா, இப்போ இதுக்கு வந்து எக்ஸஸா சார்ஜஸ் ஏதாவது பே பண்ணணுமா நம்ம? சூப்பர் ப்ரோ. ஸோ டிவிஎஸ் ஆர்பிட்டரை பொறுத்த வரைக்கும் அதான் ப்ரோ ஒரு ஹைலைட்டே. நம்ம மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே இதுக்கு இயர்லி ஒரு ப்ரீமியம் அமௌண்ட்னு ஒன்று வசூல் பண்ணுவாங்க. பட் இந்த ஆர்பிட் ரிவியூ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸஸான சார்ஜஸ்மே கிடையாது ப்ரோ. எல்லாமே ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பொங்கல் டைம்ல நீங்க இந்த வெஹிக்கிள் வாங்கினா இன்னுமே உங்களுக்கு நிறையவே பெனிஃபிட்டா இருக்கும். இவ்வளவு டீடைல் சொன்னீங்க, இதோட ரேஞ்ச் எவ்வளவு ப்ரோ வரும்? ஸோ இந்த வெஹிக்கிளோட ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் கிளைமபிளா 158 வரைக்கும் கிளைம் பண்றாங்க ப்ரோ. ஆனா டிவிஎஸ் என்ன பண்றாங்க, ரியல் வேர்ல்டு மைலேஜுமே இந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. நமக்கு 115ங்கிறது ஒரு ரியல் வேர்ல்டு ரேஞ்சா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 100+ங்கிறது தாராளமா இந்த வெஹிக்கிள்ல நீங்க வந்து ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 3.1 கிலோவாட் ஹார் இருக்கக்கூடிய லித்தியம் அயன் பேட்டரி தாங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட சார்ஜிங் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 0 to 80% வந்து மேக்ஸிமமா ஒரு 4 hours 10 minutes ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்த மலையில எல்லாம் போக முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தாலுமே நமக்கு இந்த வெஹிக்கிள் வந்து பேட்டரி பேக்கப் இதுக்கெல்லாம் வந்து ஒரு IP67 ரேட்டிங் வரையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நல்ல ஒரு சேஃபர் சைடான ஒரு வெஹிக்கிளா தான் நமக்கு இருக்கு. இதெல்லாம் ஓகே ப்ரோ. இப்போ இதோட பிரைசிங் எவ்வளவு வருது? ஸோ பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1,32,200 எக்ஸ்ஷோரூம் ரேட்டா வச்சிருக்காங்க ப்ரோ. ஸோ ஆன்ரோட் காஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஈவிக்கு வந்துட்டு ஆர்டிஓலாம் கிடையாது. ஸோ அதனால இன்சூரன்ஸும் ரெஜிஸ்ட்ரேஷன் நார்மலான ஒரு தான் வரும். டீடைல்டு பிரைஸ் டீடைல்ஸ்க்கு உங்க நியரஸ்டா இருக்கக்கூடிய டிவிஎஸ் ஷோரூம் போயிட்டு விசிட் பண்ணுங்க. எல்லா ஷோரூம்லயும் இப்போ இந்த வெஹிக்கிள் டெஸ்ட் ட்ரைவுமே அவைலபிளா இருக்கு. எந்த வண்டி எடுக்கிறவங்க கன்ஃபியூஷன்ல இருந்தேன் ப்ரோ. இவ்வளவு டீடைல் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு, ரேஞ்ச் வைஸ்லயும் நல்லா இருக்கு. கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு இந்த வண்டியை நான் கண்டிப்பா எடுத்துருவேன். ஓகே, கங்க்ராட்ஸ் ப்ரோ. ஸோ உங்களுக்கும் இந்த ஆர்பிட்டர் ஈவி பத்தின கேள்வி எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த பொங்கலை புதிய டிவிஎஸ் ஆர்பிட்டர் ஈவியோட எல்லாருமே கொண்டாடுவோம்.